ஒரு தீர்ப்பை மாத்தி எழுதுற ஒரு பேனாவா கூட இருக்கலாம்ல, விரல் இருக்குல்ல. மக்கள்ண்ணே பிடிச்சா தட்டி கொடுப்பாங்க, பிடிக்கலன்னா தட்டி விட்டுருவாங்க. இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்கல்ல என் மேலேயே, என் படமே சரியில்லைன்னா போடான்ட்டு போயிடுறாங்களே. அதனால கூல் காம், உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. பிரபல யூடியூபர் மாரிதாஸ் மதுரையில கைது செய்யப்பட்டார். ஏன் கைது செய்யப்பட்டார்னு எல்லாருக்கும் தெரியும். விஜய் கட்சி குறிச்சும் அமைச்சரை பத்தி அவதூறாக பேசினார் என்ற ஒரு காரணத்தினால அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, விஜய் அவருக்கு சொல்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுகிறேன். அவர் முன்பு ஹீரோவாக நடிச்சு கொண்டு இருக்கும் பொழுதும் அவரோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல ரசிகர்களுக்காக அவர் சொல்லுகிற ஒரு கதை, தன்னை கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் தன்னை உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கணும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கணும். நதி போல நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுல நிறைய பேர் காரி துப்புவாங்க, கல்லு கொண்டு எறிவாங்க. அது பாட்டுல அந்த நதி போய்கிட்டு இருக்கு போல நம்ம பாட்டுல போயிட்டே இருக்கணும்னு சொல்லுவாரு. என்னாச்சு அந்த பொறுமை, என்னாச்சு? இப்போ விஜய் குறித்து அவதூறாக பேசினாங்க, அரசாங்கத்தை குறித்து அவதூறாக பேசினான்னு சொல்லி மாரிதாஸை கைது பண்ணிட்டாங்க. இன்னும் 5 வருடம் ஆட்சி முழுமையாக முடியல, இன்னும் 1 மாதம் கூட முழுமையாக முடியல. அதுக்குள்ள 2 யூடியூபரை கைது பண்ணி மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரி யூடியூபர் கைது செய்ததுனால முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டு இருக்கிறது. எல்லா எதிர்கட்சிகளும் பொதுமக்கள் மீடியாக்கள் அப்படிதான் பேசுவாங்க. ஏன் அவங்களை கைது செய்யணும்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் சொன்ன அதே தான் பொதுமக்கள் சொல்றாங்க. கடுப்பேத்திரவண்ட கம்முன்னு உசுப்பேத்திர உம்முன்னு இருந்துட்டு விஜய் அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டியதானே, என்ன நடந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யறான்னு சொல்லிட்டு மக்களே புரிந்து கொள்வாங்களே. இந்த மாதிரி கைது செய்யறதுனால அவர் சொன்னது உண்மைதானா, இல்ல விஜய் அவர் கட்சியில் சேர்ந்தவர்கள் தப்பு பண்றாங்களான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கிறதுன்னு பொதுமக்கள் கத்து சொல்லுறாங்க. அதனால தயவு செய்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி திட்டங்களை கைவிட்டுட்டு மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் பயமுறுத்துறதை விட்டுட்டு அவர் பாட்டுல அவர் வேலையை பார்க்கட்டும், மக்களுக்கு நல்லதை செய்யட்டும், ஆட்சி நடத்தட்டும். சோசியல் மீடியா சப்போர்ட்னாலதான் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா இருக்காங்க. அதை அவர் மறந்துட வேண்டாம். இதே சோசியல் மீடியா ஒருத்தர் ஏத்தும் செய்யும், ஒருத்தர் இறக்கையும் செய்யும். ஏன்னா விஜய் அவர்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டு போவாரு, எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு போவாருன்னு மேடையில பேசியிருக்காரு. இது வரைக்கும் அப்படிதான் சினிமா துறையிலும் செயல்பட்டு இருக்காரு. எவ்வளோ அவருக்கு விரோதமா போட்டி போராமைகளை எழும்பிய ஹீரோயினிகள், ப்ரொடியூசர்கள், டைரக்டர்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஜெயித்து நம்பர் 1 வந்த விஜய் அவர்கள் இப்போது இந்த மாதிரி கோவப்பட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரி யூடியூபர்ஸ் மீடியாக்களை பயமுறுத்துறது, மிரட்டுறது, இது தவறான போக்காக தெரிகிறது. அதை அவரு கைவிட்டுட்டா நல்லா இருக்கும். 5 வருடம் முழுமையாக ஆட்சி காலம் இருக்கிறது. அதனால விஜய் அவர்கள் கடுப்பேத்திரவண்ட கம்முனும் உசுப்பேத்திரண்ட உம்முன்னு இருந்து ஆட்சி நடத்தி போய்கிட்டே இருங்க. நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். நண்பா, இந்த சாங் லிரிக் மாதிரி தான், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி.